ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள். முரளி தேதி 26/9/2024. பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, சதா ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். இதுவே உயர்ந்த முயற்சியாகும். ஸ்ரீமத் படி நடப்பதன் மூலம் ஆத்மாவினுடைய தீபம் பிரகாசமாகின்றார் பாபா. கேள்வி: முழுமையான முயற்சி யாராலும் செய்ய முடியும்? உயர்ந்த முயற்சி என்பது என்ன? பதில்: யாருடைய கவனம் மற்றும் புத்தியின் தொடர்பு ஒருவரிடம் இருக்கிறதோ அவர்கள்தான் முழுமையான முயற்சி செய்ய முடியும். தந்தையிடம் முழுமையாக பலி ஆவதுதான் அனைத்தை விட உயர்ந்த முயற்சியாகும். பலியாகக்கூடிய குழந்தைகள் தான் பாபாவுக்கு மிகவும் பிரியமானவர்கள். இரண்டாவது கேள்வி: உண்மையான தீபாவளி கொண்டாடுவதற்காக எல்லையற்ற பாபா எப்படிப்பட்ட ஆலோசனை தருகின்றார்? பதில்: குழந்தைகளே, எல்லையற்ற தூய்மையை தாரணை செய்யுங்கள். இங்கே இப்போது எல்லையற்ற தூய்மையானவர்களாக ஆகி அவ்வாறு உயர்ந்த முயற்சி செய்கின்றீர்களோ அப்பொழுது லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யத்தில் நீங்கள் செல்ல முடியும். அதாவது உண்மையான தீபாவளி மற்றும் முடிசூட்டு விழாவை நீங்கள் கொண்டாடுவீர்கள் என்றார். அதனால் உண்மையான தீபாவளியை கொண்டாடணும்னா பாபா என்ன சொல்கிறாரு? எல்லையற்ற தூய்மையை நீங்கள் தாரணை பண்ணணுன்றார் பாபா. ஓம் சாந்தி. எல்லையற்ற தூய்மையானவராக ஆவதற்காக நீங்கள் இங்கே வந்துள்ளீர்கள். நினைவு யாத்திரையில் தான் நீங்கள் தூய்மையாவீர்கள்ன்றார் பாபா. சிலரால் முற்றிலும் நினைவு செய்ய முடியவில்லை. சிலர் நினைவு யாத்திரையில் தன்னுடைய பாவத்தை அழிக்கின்றோம் என புரிந்துள்ளார்கள். அதாவது தனக்காக நன்மை செய்கின்றார்கள். வெளியே இருப்பவர்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளவில்லை என்றார் பாபா. இப்போது நாம் ஈஸ்வரிய குழந்தைகளாக ஆகியிருக்கின்றோம். இதற்கு முன் அசுர குழந்தைகளாக இருந்தோம். இப்போது ஈஸ்வரிய குழந்தைகளோடு நம்முடைய சகவாசம் இருக்கின்றது. நல்ல சகவாசம் கரை சேர்க்கும், தீய சகவாசம் மூழ்கடிக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஈஸ்வரிய குழந்தைகளாக இருக்கின்றோம் என்பதை குழந்தைகள் அடிக்கடி மறந்து விடுகின்றார்கள். நாம் ஈஸ்வரிய வழிப்படித்தான் நடக்க வேண்டும். தன்னுடைய மன வழிப்படி நடக்கக்கூடாது. மன வழியை மனிதர் வழி என சொல்லப்படுகிறது. மனிதர் வழி அசுர வழியாகத்தான் இருக்கின்றார். எந்த குழந்தைகள் தான் நன்மை அடைய வேண்டும் என விரும்புகின்றார்களோ அவர்கள் சதோ பிரதானமாக ஆவதற்கு தந்தையை நன்றாக நினைவு செய்கின்றனர். சதோ பிரதானமான நிலைக்கு மகிமை ஏற்படுகிறது என்றார். எந்த அளவு ஸ்ரீமத் நடக்கின்றனரோ அந்த அளவு உயர்ந்த பதிவு அடைவார்கள். எந்த அளவு தன்னுடைய வழிப்படி நடக்கின்றனரோ அந்த அளவுக்கு பதவி தாழ்ந்துவிடும். தனக்கு நன்மை ஏற்பட தந்தையினுடைய வழிகாட்டுதல் கிடைத்து கொண்டிருக்கிறது. யார் எந்த அளவு அதன்படி செய்கின்றனரோ அவ்வளோ பாவங்கள் நீங்குன்றார். இது கூட முயற்சியாகும் என பாபா கூறுகின்றார். நினைவு யாத்திரை செய்யாமல் தூய்மையாக ஆக முடியாது. எழுந்தாலும் உட்கார்ந்தாலும் நடந்தாலும் இந்த கவலை தான் இருக்கணுன்றார். இந்த கவலை, நான் நினைவு யாத்திரை செய்து முழு தூய்மையாக வேண்டும், எல்லையற்ற தூய்மையாக வேண்டும், இந்த கவலை இருக்கணுன்றார். குழந்தைகள், உங்களுக்கு எத்தனை வருடங்களாக போதனை கிடைத்து வருகிறது. ஆனாலும் தாங்கள் வெகு தூரத்தில் இருப்பதை அறிவீர்கள். அந்த அளவு தந்தை நினைவு செய்ய முடியவில்லை. சதோப்பிரதான ஆவதற்கு வெகு காலம் ஆகிவிடும். இதற்கிடையில் சரீரத்தை விட்டு சென்றால் கல்பமாக பதவி குறைந்து விடுகின்றார். ஈஸ்வரனுடையவராக ஆகிவிட்டீர்கள். எனவே அவரிடமிருந்து முழு பிராப்தி அடைவதற்கு நீங்கள் முயற்சி செய்யணும். அவருடைய வழிப்படி நடக்கவில்லை எனில் மிகவும் ஏமாற்றத்தை நீங்கள் அடைவீர்கள். பதீத்தமானவர்களை பாவனமாக்குவது முக்கியமான விஷயம்தார். உலகத்தில் கூட நிறைய பேர் சுத்தமாக இருக்கின்றனர், அதாவது தூய்மையாக இருக்கின்றார்கள். சன்னியாசிகளும் தூய்மையாக இருக்கின்றனர். அவர்கள் ஒரு பிறவிக்காக தூய்மையாக ஆகின்றனர். இந்த பிறவிலேயே பால பிரம்மாச்சாரியாக நிறைய பேர் இருக்கின்றனர். அவர்களால் இந்த உலகிற்கு தூய்மைக்கான உதவியை செய்ய முடியாதென்றார். அதுபோல் சன்னியாசிகள் தூய்மை இருந்தாலும் கூட இந்த உலகிற்கு தூய்மைக்கான உதவியை அவங்களால செய்ய முடியாதென்றார். ஸ்ரீமத் படி நடந்து தூய்மையானால்தான் உலகத்தை தூய்மையாக்குவதில் உதவி செய்ய முடியும். இப்போது உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைக்கிறது. பல பிறவிகளாக நீங்கள் அசுர வழிப்படி நடந்தீர்கள். எந்த அளவு நாம் ஸ்ரீமத் படி முயற்சி செய்கின்றோமோ அந்த அளவு உயர்ந்த பதவி அடைவோம். இது பிரம்மாவினுடைய வழி அல்ல, அவரும் முயற்சியாளர். இவர்களின் முயற்சி அந்த அளவு உயர்வாக இருக்கின்றது. ஆகவே லக்ஷ்மி நாராயணராக ஆகின்றனர்.
ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். தன்னுடைய மன வழிப்படி நீங்கள் நடக்கக்கூடாது. தன்னுடைய ஆத்மாவினுடைய தீபத்தை ஒளியேற்ற வேண்டும். இப்போ தீபாவளி வருகிறது. சத்தியுகத்தில் தீபாவளி நடக்காதுன்றார். முடிசூட்டு விழா மட்டும் நடக்கும். மற்றபடி ஆத்மாக்கள் சதோப்பிரதானமாக ஆகிவிடுவார்கள். இங்கு கொண்டாடும் தீபாவளி பொய்யானதென்றார். வெளியே தீபத்தை ஏற்றுகிறார்கள். அங்கு ஒவ்வொரு வீட்டிலும் தீபங்கள் ஒளியேற்றப்பட்டிருக்கின்றார். அதாவது எல்லோருடைய ஆத்மாவும் சதோப்பிரதானமாக இருக்கும், தூய்மையாக இருக்கின்றார். 21 பிறவிகளுக்காக ஞானம் என்ற நெய் நிறைந்திருக்கும். பிறகு படிப்படியாக குறைந்து இந்த நேரம் முழு உலகிலும் ஆத்ம தீபம் மங்கி விடுகிறது என்றார். இப்பொழுது அனைவரும் பாவாத்மாக்கள். அனைவருக்கும் இது கடைசி காலமாகும். அனைவரும் கணக்கு வழக்குகளை முடிக்க வேண்டும். ராவண ராஜ்யத்தில் சிவபாபாவை மிகவும் நிந்தனை செய்தீர்கள். இப்போது கூட அவருடைய கட்டளைப்படி நடக்கவில்லை எனில் மிகவும் ஏமாற்றத்தை அடைவீர்கள் என்றார். எங்களை பாவனமாக்க வாருங்கள் என அவரை அழைத்தீர்கள். ஆகவே இப்போது தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டுமானால் சிவபாபாவினுடைய ஸ்ரீமத் படி நடந்தாக வேண்டும். இல்லைன்னா மிகவும் தீமை ஏற்படுன்றார். சிவபாபாவை நினைவு செய்யாமல் நாம் முழுமையாக பாவனமாக ஆக முடியாது. உங்களுக்கு இவ்வளோ வருடமாகியும் ஞானத்தினுடைய தாரணை ஏன் ஆகலை என்று பாபா கேட்குறார். புத்தி தங்க பாத்திரமானால்தான் தாரணை ஏற்படும். எந்த அளவு புதிய குழந்தை நினைவு யாத்திரை இருக்கின்றார்களோ அந்த அளவு பழைய குழந்தைகள் இருப்பதில்லை. சில நல்ல அன்பான குழந்தைகள் சிவபாபாவிடம் வருகின்றனர். எவ்வளோ சேவை செய்கின்றனர். அதாவது சிவபாபாவிடம் ஆத்மாவை பலியிடுகின்றனர். அது தன்னையே பலி கொடுத்து விடுகின்றனர். பலியான பிறகு எவ்வளோ சேவை செய்கின்றனர். எவ்வளோ அன்பானவராக இனிமையானவராக இருக்கின்றனர். நினைவு யாத்திரையின் மூலம் பாபாவுக்கு உதவி செய்கின்றீர்கள் என்றார். தேக சம்பந்தங்கள் அனைத்தையும் நீங்கள் தியாகம் செய்தாக வேண்டும். ஒரு தந்தையை தவிர உற்றார் உறவினர்களின் நினைவு இல்லாமல் இருப்பதன் மூலமே உயர்ந்த பதவியை நீங்கள் அடைய முடியும். நினைவு செய்யவில்லை எனில் உயர்ந்த பதவியை நீங்கள் அடைய முடியாது. புது புது குழந்தைகள் வருகின்றனர். நாளுக்கு நாள் திருந்துகிறோம் என அறிந்துள்ளனர். ஸ்ரீமத் படி நடப்பதன் மூலமே திருந்துகின்றனர். முயற்சி செய்து கோபத்தின் மீது வெற்றி அடைகின்றனர். கெட்டவைகளின் நீக்கங்கள் என பாபாவும் புரிய வைக்கின்றார். கோபமும் மிகவும் கெட்டதாகும். தன்னையும் எரித்து பிறரையும் எரித்துவிடும். எனவே அதை நீக்க வேண்டும். குழந்தைகள் தந்தையினுடைய ஸ்ரீமத் படி நடக்கவில்லை எனில் பதவி குறைந்து விடுண்டார். பல பிறவிகளுக்கும் கல்பத்திற்கும் நஷ்டம் ஏற்படும். எந்த விகாரிகளும் மதுபன் உள்ளே வர முடியாதுன்றார். யாருடைய நினைவும் வராமல் இருக்க பாபாவும் முயற்சி செய்ய வைக்கின்றார். நமக்கு உடல்நிலை சரியில்லை, எனவே உற்றார் உறவினர்கள் பார்க்கட்டும் என்பது அல்ல. அவர்களை அழைப்பது விதிமுறை அல்லன்றார். மதுபன் நிவாசிகளுக்காக சொல்றார். விதிமுறைப்படி நடப்பதனால்தான் சத்கதி ஏற்படும். இல்லையெனில் தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவார்கள். ஆனால் தமோ பிரதானமான புத்தி இதை புரிந்து கொள்வது இல்லைன்றார். ஈஸ்வரன் ஆலோசனை கொடுத்தாலும் திருந்துவதில்லை. மிகவும் எச்சரிக்கையோடு நீங்கள் நடந்து செல்ல வேண்டும். இந்த இடம் தூய்மையிலும் தூய்மையானது. பதீத்தமானவர்கள் தங்க முடியாது. உற்றார் உறவினர்களின் நினைவு வந்தால் இறக்கும் நேரத்தில் நிச்சயமாக அவர்கள் நினைவு வருண்டார். தேக அபிமானத்தில் வருவதால் தனக்கே நஷ்டத்தை ஏற்படுத்துவார்கள். தண்டனை அடைய நிமித்தமாவார்கள். ஸ்ரீமத் படி நடக்கவில்லை எனில் மிகவும் துர்கதி ஏற்படுகிறது. சேவைக்கு தகுதியாக ஆக முடியாதுன்றார். எவ்வளோதான் புரிய வைத்தாலும் சேவைக்கு தகுதியாக ஆக முடியாது. அவமரியாதை செய்தால் கல் புத்தியாக ஆகிவிடுவார்கள். முன்னேறுவதற்கு பதிலாக கீழே விழுந்து விடுவார்கள். குழந்தைகள் கீழ்ப்படிந்தவர்களாக ஆக வேண்டும். இல்லைனா தாழ்ந்த பதவி தான் ஏற்படுன்றார். இப்போது குழந்தைகள் உங்களுக்கு மிகப்பெரிய 2 தந்தை கிடைத்திருக்கின்றார்கள். அவர்களை நீங்கள் அவமரியாதை செய்யக்கூடாது. மிகப்பெரிய 2 தந்தை யார்? சிவபாபா, பிரம்மா பாபா. அவமரியாதை செய்தால் பல பிறவிகளுக்கு கல்பமாக மிகவும் குறைந்த பதவி நீங்கள் அடைவீர்கள். ஆகவே கடைசியில் ஒரு சிவபாபாவின் நினைவு மட்டுமே வரும் அளவிற்கு முயற்சி செய்யணும். ஒவ்வொருவரும் என்ன முயற்சி செய்கின்றனர் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும் என்று பாபா கூறுகிறார். சிலர் மிகவும் குறைவாக நினைவு செய்கின்றனர். மற்றவர்கள் தன்னுடைய உற்றார் உறவினர்களை மட்டுமே நினைவு செய்கின்றனர். அவர்களால் இந்த அளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்றார். உயர்ந்த பதவியும் அடைய முடியாது.
யார் முயற்சியாளர்களோ அவர்களுக்கு உள்ளுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கின்றது. அதை பற்றி கேட்கவே வேண்டாண்டார் பாபா. மகிழ்ச்சியாக இருப்பதனால் மற்றவர்களையும் மகிழ்விக்க முயற்சி செய்கின்றனர். சகோதரிகள் இரவு பகலாக எவ்வளோ முயற்சி செய்கின்றனர். ஏனென்றால் இது புதிய ஞானம் அல்லவா. சில குழந்தைகள் புரியாமல் எவ்வளோ நஷ்டத்தை அடைகின்றனர். தேகாபிமானத்தில் வந்து உள்ளுக்குள் மிகவும் எரிகின்றனர். கோபத்தில் மனிதருடைய முகம் மிகவும் சிவந்து விடுகிறது என்றார் பாபா. கோபம் மனிதர்களை எரிக்கின்றது. காமம் கருப்பாக ஆக்கிவிடுகின்றது. பற்றுதல் மற்றும் பேராசையால் இந்த அளவு எரிவதில்லை என்றார் பாபா. கோபத்தினால் எரிக்கின்றனர். கோபத்தினுடைய பூதம் நிறைய பேரிடத்தில் இருக்கிறது. எவ்வளோ சண்டை போடுகின்றனர். சண்டையிடுவதால் தனக்கு நஷ்டம் அடைகின்றனர். நிராகாரமான சாக்காரமான தந்தை இருவரையும் அவமரியாதை செய்கின்றனர். இவர்கள் பக்குவம் இல்லாதவர்கள் என தந்தை அறிவார். உழைப்பு செய்தால்தான் உயர்ந்த பதவி நீங்கள் அடைவீர்கள். ஆகவே தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டுமானால் அனைத்து சம்பந்தங்களையும் நீங்கள் மறக்கணுன்றார் பாபா. வீட்டில் இருந்தபடியே சம்பந்தங்களை பார்த்து கொண்டே சிவபாபா நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் இருப்பது சங்கமயுகத்தில். இப்போது புதிய வீட்டையும் சாந்தி தாமத்தையும் நீங்கள் நினைவு பண்ணுங்க. சில குழந்தைகள் தன்னுடைய தவறான நடத்தையினால் தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றனர். உலக அரசாட்சி அடைய முயற்சி செய்கின்றனர். ஆனால் மாயா என்ற பூனை காதை கடித்து விடுகிறது என்றார். ஜென்மம் எடுத்த பிறகு நாங்கள் இந்த பதவி அடைவோம் என கூறுகின்றனர். ஆனால் மாயா என்ற பூனை அடைய விடுவதில்லை என்றார். ஆகவே பதவி தாழ்ந்து விடுகிறது. மாயா மிகுந்த வேகத்தோடு சண்டையிடுகிறது. நீங்கள் ராஜ்யத்தை அடைவதற்கு இங்கு வந்துள்ளீர்கள். ஆனால் மாயா தொந்தரவு செய்கிறது. பாவம், இவர்கள் உயர்ந்த பதவி அடைந்தால் நல்லதென்றார். என்ன நிந்தனை செய்பவராக நீங்கள் ஆகிவிடக்கூடாது என்றார். என தந்தைக்கு கருணை ஏற்படுகிறது. சத்குருவை நிந்தனை செய்தால் பிராப்தியை அடைய மாட்டீர்கள். யாருக்கு நிந்தனை? சிவபாபாவிற்கு. தந்தைக்கு நிந்தனை ஏற்படக்கூடிய எந்த நடத்தையும் இருக்கக்கூடாது என்றார் பாபா. அதாவது அவரை நீங்கள் அவமரியாதை செய்யக்கூடிய அளவுக்கு எந்த நடத்தையும் இருக்கக்கூடாது. அதாவது ஸ்ரீமத்துக்கு புறம்பாக நடக்கக்கூடாது என்றார் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தனக்கு நன்மை ஏற்பட வேண்டுமானால் அனைத்து தெய்வ சம்பந்தங்களையும் மறக்க வேண்டும். அவர்களிடம் பற்றுதல் வைக்கக்கூடாது. ஈஸ்வரிய வழிப்படி தான் நடக்க வேண்டும். தன்னுடைய வழிப்படி நடக்கக்கூடாது. தீய சகவாசத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஈஸ்வரிய சகவாசத்தில் இருக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், கோபம் மிகவும் கெட்டதாகும். இது தன்னையே எரிக்கக்கூடியது. கோபத்திற்கு வசமாகி அவமரியாதை நீங்கள் செய்யக்கூடாது. மகிழ்ச்சியாக இருந்து மற்றவர்களை நீங்கள் மகிழ்விக்க முயற்சி செய்ய வேண்டும்ன்றார். அதனால் தாராள பாபா என்னென்ன சொல்கிறாரு? தெய்வ சம்பந்தங்களை மறக்கணும். யார் மேலேயும் பற்றுதல் வைக்கக்கூடாது. ஈஸ்வரிய வழிப்படி தான் நடக்கணும். தன்னுடைய வழிப்படி நடக்கக்கூடாது. கெட்ட சவாசத்திலேருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளணுன்றார் பாபா. அதே போல் கோபம் ரொம்ப கெட்டது. கோபத்திற்கு வசமாகி அவமரியாதை செய்யக்கூடாதுன்றார். வரதானத்தில் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, அன்பிற்கு கைமாறாக தன்னை மாற்றி பாபாவிற்கு சமமாகக்கூடிய சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணமாகுக. அன்பிற்கு கைமாறாக, பாபா அன்பு கடல் இல்லையா? அப்போ நம்ம மீது எவ்வளோ அன்பு செலுத்துகிறாரு. அப்போ அந்த அன்பிற்கு கைமாறாக தன்னை மாற்றி பாபாவிற்கு சமமாகக்கூடிய சம்பன்னம் மற்றும் சம்பூரணம் ஆகுக. விளக்கம்: அன்பின் அடையாளமானது அன்பானவர்களின் குறை பார்க்க முடியாது. அன்பு தவறையும் தவறாக எண்ணாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ தாய்மார்கள் இருக்கிறாங்க. அப்போ லௌகிக குழந்தைகள் ஏதாவது தவறு செய்தாலும் கூட அந்த தவறு அவங்களுக்கு தவறாக தோணாது இல்லையா? அந்த குழந்தைகளுடைய அந்த குறையை அவர்களால் பார்க்க முடியாது. பாபா குழந்தைகளின் எந்த விஷயத்தை கேட்கையில் இது என்னுடைய விஷயம் என புரிந்து கொள்கிறார். பாபா குழந்தைகளை தனக்கு சமம், சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணமாக பார்க்க விரும்புகிறார். அன்பிற்கு கைமாறாக தன்னை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள்ன்றார். அப்போ என் மீது உங்களுக்கு அன்பு இருக்கு அப்படின்னா அதை அன்பிற்கு கைமாறாக தன்னை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். பக்தர்களோ தலையை வெட்டி கொள்ளவும் தயாராக இருக்கின்றனர். நீங்கள் தலையை வெட்ட வேண்டாம், ஆனால் ராவனுடைய தலையை நீங்கள் வெட்டிடுங்கன்றார் பாபா. ஸ்லோகனில் பாபா என்ன சொல்கிறார்னா, தன்னுடைய ஆன்மீக அதிர்வலைகள் மூலம் சக்திசாலி வாயுமண்டலத்தை படைக்கும் சேவை செய்வது அனைத்தை விட சிரேஷ்டமான சேவை.
சிரேஷ்டமான சேவை அது சக்திசாலி வாயுமண்டலத்தை படைக்கக்கூடிய சேவை. இதன் மூலமாக நம்முடைய ஆன்மீக அதிர்வலைகள் மூலமாக. ஓம் சாந்தி.